ஹாய் மை ஃபேமிலிஸ், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் க்யூட் பொண்ணு வினிகா பேசுகிறோம். இன்றைக்கி நாங்கள் திருப்பூரில் இருக்கிற மீன் கண்காட்சிக்கு வந்தோம். இங்கே மீன் கண்காட்சி, பொருட்காட்சி ரெண்டுமே போட்டிருக்குறாங்க. இப்போ தான் நாங்கள் என்ட்ரன்ஸ்க்கு வந்தோம். இப்போ தான் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். அதே படிக்கட்டு ரொம்ப பெருசாக இருக்குது, இறங்குறதுக்குள்ளார போதும்னு இருக்குது. அது மெதுவாக இறங்கிட்டுருக்கோம். உள்ளே அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கிறது இருக்கும்ல, அதெல்லாம் இருந்தது. பிள்ளைங்க ஜாலியாக போய் நின்று அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. நாங்கள் மெதுவாக அப்படியே ஸ்டெப் போட்டு இறங்கி நின்றுட்டுருக்கோம். அவ்வளோ மீன் பார்க்க உள்ளே போகிறோம். பாருங்க அவ்வளோ மீன் கலராக அழகாக இருக்குது. நம்ம இந்த மாதிரி டிவியில் எல்லாம் அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நேரில் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எல்லா மீனுமே ரொம்ப அழகாக கலராக குட்டி குட்டியாக பெருசாக நல்லா மெயின்டைன் பண்ணி நல்லா வச்சுருக்குறாங்க. நல்லா செட் போட்டு நல்லா காட்டியிருக்காங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை பார்க்கும்போது. நம்ம போய் அந்த கண்ணாடியெல்லாம் தொட்டு பார்க்கும்போது வந்து பார்க்குது, ஒவ்வொரு மீனை தொட்டதும் ஓடிடுது. அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே அந்த ஒரு தண்ணிக்குள்ளார போய் அந்த குகையில் போய் நம்ம மீனெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. பாருங்கள், தெரியுதா? தண்ணி செட்டு இப்படி குகை மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்குள்ளார போய் தான் நாங்கள் எல்லாமே பார்க்குறோம். இப்போ நம்ம மீன் தொட்டியில் எல்லாமே போடுற அதே ஃபிஷ்ஷஸ் தான், ஆனால் நல்லா அதிகமாக நல்ல கலரோட எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனுன்னு. அந்த மீனு கூட லைட்டாக அடியெல்லாம் பட்டுருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு. ஆனால் எல்லா மீனுமே சூப்பராக இருந்தது. நம்மளும் தண்ணிக்குள்ளார இருந்து நேச்சராக அந்த மீனெல்லாம் பார்க்குற மாதிரி நல்லா அழகாக நேச்சராக எல்லாம் செட் போட்டிருக்குறாங்க. நல்லா இருக்குது. நீங்களும் டைம் இருந்தால் கண்டிப்பாக இதை போய் பாருங்கள். திருப்பூரில் தான் நடக்குது. ரோட்டு மேலே தான். என்ன ரூட்டு தான் கொஞ்சம் தெரியல எங்களுக்குமே. இருந்தாலும் தேடி நாங்களும் போய் பார்த்துட்டோம். அங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீனெல்லாம் இருக்குது. எல்லா வகையான மீனும் இருக்குது. எங்களுக்கு பேரெல்லாம் தெரில, அங்கேயும் எழுதலை, எங்களுக்கு தெரில. ஆனால் எல்லா மீனுமே ஓரளவுக்கு எல்லாமே இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ நம்ம இதோட ஹைலைட்டான இது கடல் கன்னி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், கடல் கன்னி. அவங்களால பாவம் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியாதனால மேலே போய் கொஞ்சம் நேரம் மூச்சு விட்டு ஃப்ரீ ஆகிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு மீண்டும் கீழே வந்து எல்லா மக்களையும் பார்த்துட்டு நல்லா இது பண்ணி பாட்டு பாடி நல்லா அவங்களும் அந்த மீன் போகிற மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றின ஒரு கடற்கன்னியை பார்த்ததுமே ஒரு வடிவேலு காமெடி ஒரு படம் தான் ஞாபகம் வருது. அதை நான் வீடியோ எண்டில் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ கடற்கன்னியை பார்க்கலாம். அவங்க பாருங்கள் போய் அழகாக நீச்சல்லாம் அடித்து எல்லாம் பண்ணி குழந்தைங்களுக்கு விளையாட்டு எல்லாமே காட்டினாங்க. கூட்டம் பாருங்களேன். நாங்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்துட்ருந்தோம். நாங்கள் பிள்ளைங்க சுற்றி இருக்க மக்கள் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி கடற்கன்னி பார்த்துட்ருந்தாங்க. கடற்கன்னி ரொம்ப நேரம் அவங்களாலையும் தண்ணியில் பாவம் அவங்களாலேயும் இருக்க முடியாதுல்ல. மேலே போய் அப்பப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் வந்து நீந்திட்டு இது பண்ணிகிட்ருந்தாங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பாட்டு ஓடிச்சு. அந்த பாட்டை அவங்க பாடிக்கிட்டு சூப்பராக இது மாதிரி ஆடிட்டுருந்தாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக நீச்சல் அடிச்சுட்டு மீன் மாதிரியே போகிறாங்க. நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கா. அவ்வளோதான். நம்ம கடை சுற்றி பார்க்க வந்துட்டோம். நம்ம இப்போ அங்கே போயிட்டு அங்கே நாங்கள் அந்த பாப்கார்னு ஸ்வீட் கார்னு எல்லாம் சாப்பிட்டு அப்படியே மெதுவாக கடை சுற்றி பார்த்துட்டு எங்கள் குட்டீஸ்லாம் எல்லாம் கோல்டாக இருக்குதுன்னு எல்லாம் பாப்கார்னு ஸ்வீட் கார்ன் தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. அந்த கேப்பில் நாங்கள் எல்லோரும் அப்படியே ரவுண்ட் அடித்து கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நானும் என் சிஸ்டரும் கிளம்பிட்டோம். அப்படியே அங்கே பாருங்கள் கடையெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே போகிறோம். இல்லை ஃபேன்சி கடையிலேருந்து பொம்மை கடை எல்லாமே இருக்குது. எல்லாருமே உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. நாங்கள் எந்த கடையும் போல் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து போய் எல்லாம் எது வேணுமோ வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சும்மா சுற்றி மட்டும் பிள்ளைங்கெல்லாம் சாப்பிடும்போது நம்ம சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக மட்டும் போயிட்டுருக்கோம். கடை எல்லாமே இதாக இருக்குது. நடக்கவும் நல்லா ஸ்பேஸ் இருந்தது. இந்த கடை எல்லாமே நல்லா இருந்தது.
இன்னும் அந்தந்த ஊரை விட கொஞ்சம் அந்த ஊர்லேயே விற்கிறதுனால கொஞ்சம் ரேட்டு இதுதான், இருந்தாலும் எல்லாமே நல்லா தான் இருந்தது. இது அடுப்பு துடைக்கிறது வாங்கலான்னு எடுத்தோம், பட் ஆனால் வாங்கலை நாங்கள். பார்த்துக்கோங்க, வளையல் கடை, அல்வா கடை. பிள்ளைங்க பார்த்தது விளையாடுற இடத்துக்குள்ள வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டு எல்லாம் ஓடிட்டாங்க அதில் போகிறதுக்கு. அதனால் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. பாருங்கள், பவுன்சிங்கு, ட்ராகனு, இந்த இதெல்லாம் கப்பன் சாசரு, ராட்டினம், ட்ராகன் எல்லாமே இருக்குது. பிள்ளைங்க இப்போ ஃபஸ்ட்டு ட்ராகனில் போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரே அடம் பிடிச்சி அதில் சுற்றிட்டுருக்காங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று தலைகீழாக சுற்றிட்டுருக்கு. அதை பார்த்ததுமே எங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் கிருகிருன்னு சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட நாங்கள் பார்த்ததுக்குள்ளார அங்கே மட்டும் ஒரு 30-35 ரவுண்டுக்கு பக்கம் தலைகீழாக சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. எங்களால் அது பார்க்கவே முடியல. நாங்கள் ட்ராகனில் பிள்ளைகளை பார்த்தோமோ இல்லையோ அதுதான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் என்ன ரோலிங் ஆகுதுன்னு. அந்த ஹைட்டாக வானத்தில் போகும்ல அந்த ட்ராகன் கூட போயிருக்கிறோம். இந்த சுற்றுறதுல தலைகீழாக ரொட்டேட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்து விடுது. அதனால் அதிலெல்லாம் நாங்கள் போகவே இல்லை. பயமாயிடுச்சு அது. அது பார்த்ததுமே எங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதுலேயும் எங்கள் பிள்ளைங்க போகணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. போயிட்டு வரட்டும். அப்படியே போயிட்டே இருக்கிறோம். பிள்ளைங்க அந்த தண்ணியில் போய் போட் பண்ணணுன்னு ரொம்ப கேட்டுகிட்டே இருக்காங்க. ஆனால் அது குழந்தைங்களுக்கு ஓட்ட தெரியல. பெரிய பிள்ளைங்களாம் வந்து ராட்டினம் அது இது விளையாட ஓடிட்டாங்க. அதனால் அதை அப்படியே ஏமாற்றி கூப்பிட்டு வந்துட்டோம். சரின்னு இந்த பால் இதில் குதிக்கிறதுல போய் விளையாடுங்கன்னு விட்டால் அவங்க விளையாடவே இல்லை, வந்துட்டாங்க. சரி, அதனால் பிள்ளைங்க கப்பன் சாசரு ராட்டினம் சுற்றுறாங்கன்னா அதில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், எங்கள் பையனும் பொண்ணும் எப்படி சுற்றிட்டுருக்காங்கன்னு. கத்த சொல்லி பாதியில் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த ரவுண்டில் சுற்றுறாங்கன்னு எங்களாலேயே கெஸ் பண்ணவே முடியல. ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பாதியில் கொஞ்சம் ரவுண்டு அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அப்படியே இறங்குறதுக்கு வந்துட்டாங்க. பாவம் ரொம்ப கத்திட்டாங்க. நாங்கள் இப்போ ட்ராகனில் போகிறோம். நாங்கள் போன ஒரே கேம் இது தான். நாங்கள் இதில் போன எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிவிட்டு ஜாலியாக இந்த ட்ராகனில் ரவுண்ட் அடிச்சுட்டு குட்டி பொண்ணுங்க 2 பேர், நானே என் சிஸ்டர், நாங்கள் 4 பேர் மட்டும் இந்த ட்ராகனில் சுற்றினா. அவங்களாம் அப்போ அந்த பெரிய ட்ராகனில் வாத்து மாதிரி பெருசாக போகும்ல அதில் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கடல் கன்னியும் வந்தாங்க. நாங்கள் அவங்கள பார்க்கறதுக்காக அங்கே கேமெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம். இவங்க இன்னும் சூப்பராக எல்லாத்துக்குமே ஹார்ட் வச்சுட்டு ஃப்ளைங் கிஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே பாய் காட்டினா பாயெல்லாம் காட்டிட்டு நல்லா சூப்பராக நீந்திட்டு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்களும் இந்த கடல் கன்னியும் சூப்பராக இது பண்ணி எல்லாத்தையும் நல்லா நீந்தி அப்படியே மீன் அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரியே பண்ணுறது, நீந்துற மாதிரியே அப்படியே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இன்னும் சுவாரஸ்யமாக பண்ணாங்கன்னு இதெல்லாம் பார்த்துட்ருந்தோம். நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. இருந்தாலும் மீண்டும் இன்னொரு கடல்கன்னி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நான் ஃபஸ்ட்டு பாதி வீடியோவில் அந்த கடல்கன்னி பார்க்குறப்ப நான் ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இந்த 2 படம் மாதவனும் ரீமா சென்னும் நடிச்சிருப்பாங்களா, அதில் இந்த கடல்கன்னி சீன் மாதிரி தானே வரும். வடிவேலும் அதில் வடிவேல் காமெடியும் வரும்ல, அந்த படம் பாருங்கள். நிஜமாக கடற்கன்னி பார்த்தது எங்களுக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. சரி, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். பாய், எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர். பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.